கனடா வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான ஹரி ஆனந்த சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார். கனடாவின் புதிய நீதி அமைச்சராக பதவியேற்றிருக்கும் ஈழத்தமிழர் ஹரி ஆனந்த சங்கரிக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த விடயத்தை ஸ்ரீதரன் எம்பியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் மூத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரியின் இளைய புதல்வரே ஹரி ஆனந்த சங்கரி ஆவார். இலங்கையில் காணப்பட்ட யுத்த சூழ்நிலையை அடுத்து தனது 13வது வயதில் புலம்பெயர்ந்து அவர் கனடா சென்றார். கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவில் இளைஞர்களை சேவை நிலையம் ஒன்றையும் அவர் ஆரம்பித்துள்ளார். கொகுவள பகுதியில் பாடசாலை மாணவர் ஒருவருடைய பணப்பையை திருடியவருக்கு பிரதேசவாசிகள் கல்லால் தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதன்போது சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் நுகக்கொடை நாளந்தராம வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கொகுவள பகுதியில் நேற்று பாடசாலை மாணவர் ஒருவருடைய பணப்பையை கூறிய ஆயுதத்தை காட்டி கொள்ளையடித்து சென்றுள்ளார். சம்பவத்தின் போது அங்கிருந்தவர்களால் கற்களால் தாக்கப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு மத்தியிலும் திருடன் தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் நுகக்கொடை நாளந்தரமா வீதியில் உள்ள நடைபாதைக்கு அருகில் அந்த ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவரின் தலையின் பின்புறம் மற்றும் காதை சுற்றி காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த நபரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுடன் சம்பவம் குறித்து கொகுவள போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை 2025ஆம் ஆண்டின் முதல் 2 மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் 768.2 மில்லியன் வருவாயை பெற்றுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பெறப்பட்ட வருவாயான 684.5 மில்லியனுடன் ஒப்பிடும் போது இது 11.7% அதிகரிப்பாகும். குறித்த விடயத்தினை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 3.17 மில்லியன் வருவாயை இலங்கை சுற்றுலாத்துறை ஊடாக பெற்றது. அது 2023ஆம் ஆண்டில் பெறப்பட்ட வருவாயான 2.07 மில்லியனுடன் ஒப்பிடும்போது 53.2% அதிகரிப்பாகும். இந்த ஆண்டில் முதல் 72 நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை 15.3% அதிகரித்துள்ளது. மார்ச் 13 வரை இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5,90,300 அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டை விட 38.1% சுற்றுலா பயணிகளின் அதிகரிப்பை இது காட்டுகின்றது. இந்த ஆண்டு அரசாங்கம் 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலக்காக கொண்டு செயல்படுகின்றது. இந்த ஆண்டில் அரசாங்கம் நிர்ணயித்துள்ள மில்லியன் சுற்றுலா பயணிகளின் நாட்டுக்குள் ஈர்க்கும் திட்டங்களின் ஊடாக 4 முதல் 5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயாக வரும் என எதிர்பார்க்கவும் படுகின்றது. பிள்ளையான் வியாழந்திரன் கூட்டணியில் கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபிஷ்டத்தையும் கருத்தில் கொண்டு பல்லின சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் வண்ணம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு இன்று உதயமானது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் இடம்பெற்றது. இந்த ஒற்றுமைக்கான பயணத்தில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைத்து போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்தோடு எதிர்காலத்தில் பல்வேறு தமிழ் அரசியல் கட்சிகளையும் சிவில் சமூக ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து அதனூடாக எதிர்காலத்தில் கிழக்கு தமிழர்களின் அரசியல் சமூக பாதுகாப்பு அரணாக பலம் பொருந்திய கட்டமைப்பாகவும் இது செய்யப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பூவாலப்பிள்ளை பிரசாந்தன், முற்போக்கு தமிழர் கழக செயலாளர் ஜோகநாதன் ரோஷ்மன் உட்பட குறித்த இரு கட்சிகளின் முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கனிமுள்ள சஞ்சீவை கொலைக்கு மூளையாக செயல்பட்டதாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான இஷாரா ஷெவ்வந்தி கடல் வழியாக மாலைத்தீவுக்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. போலீசார் தேடுதலை ஆரம்பிக்க முன் ஒரு சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவரால் ஷெவ்வந்தி மாலைத்தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் இதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் வெளிநாட்டில் இருக்கும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர் கையாண்டுள்ளதாகவும் மேற்கண்ட வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. எனவே பிரதான சந்தேக நபரான இஷாரா ஷெவ்வந்தியை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர்.
அஸ்வெஸ்ம பயனாளிகளுக்கான முதியவர்களுக்கான கொடுப்பனவு குறித்து முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பை இன்றைய தினம் தேசிய முதியோர் செயலகம் விடுத்துள்ளது. இதன்படி அஸ்வெஸ்ம திட்டம் மூலம் ஏழ்மையான குடும்பங்களில் இதுவரை உதவித்தொகை பெற்று வந்த முதியவர்களுக்கு இம்மாதம் 20ஆம் தேதி 3000 ரூபாய் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தபால் நிலையங்கள் மற்றும் துணை தபால் நிலையங்கள் மூலம் குறித்த பணத்தை பெற முடியும் என்றும் தேசிய முதியோர் செயலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நலன்புரி நன்மைகள் சபை இலங்கை வங்கிகளுக்கு இடையிலான கொடுப்பனவு முறை தொடர்பான அமைப்பின் மூலம் நலன்புரி குடும்பங்களில் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களின் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகைகளை வரவு வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் இலவச பாடசாலை சீருடைகளை வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் 6000 மதிப்புள்ள வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் நேற்றைய தினத்திலிருந்து எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை, நுவலியா மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், சப்ரமுக, மத்திய மற்றும் தென் மாகாணங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேல் மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பிரபல இசையமைப்பாளர் AR ரஹ்மான் நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள அப்போலோ வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக AR ரஹ்மானுக்கு ஆர்டிஓ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 58 வயதான அவர் தற்போது வைத்தியர்கள் குழுவின் தீவிர கண்காணிப்பில் உள்ளார். AR ரஹ்மான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்த ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் AR ரஹ்மானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி ஷாயிரா பானு தெரிவித்ததை தொடர்ந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து உடற்குறைவால் AR ரஹ்மானை விட்டு பிரிவதாக ஷாயிரா பானு தெரிவித்திருந்தார். கொகுவள பகுதியில் பாடசாலை மாணவர் ஒருவருடைய பணப்பையை திருடியவருக்கு பிரதேசவாசிகள் கல்லால் தாக்கிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. அதன்போது சந்தேக நபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் நுகக்கொடை நாளந்தராம வீதியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கொகுவள பகுதியில் நேற்று பாடசாலை மாணவர் ஒருவருடைய பணப்பையை கூறிய ஆயுதத்தை காட்டி கொள்ளையடித்து சென்றுள்ளார். சம்பவத்தின் போது அங்கிருந்தவர்களால் கற்களால் தாக்கப்பட்டதாகவும் தாக்குதலுக்கு மத்தியிலும் திருடன் தப்பி ஓடிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் நுகக்கொடை நாளந்தரமா வீதியில் உள்ள நடைபாதைக்கு அருகில் அந்த ஆணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவரின் தலையின் பின்புறம் மற்றும் காதை சுற்றி காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த நபரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுடன் சம்பவம் குறித்து கொகுவள போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர்.